ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் ரைஸ். ஸோ இதுக்கு தேவையான பொருள் கேரட்டு, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு. கடுகு போட்டு தாளிக்கும்போது நம்ம கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். ஸோ கடாயில் எண்ணெய் விட்டாச்சு, கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். வெந்தயம், கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு தனித்தனியாக போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, தண்ணி விடாமல் கேரட்டை போட்டு வதக்கி செஞ்சோன்னா கேரட் ரைஸ் சூப்பராக வரும். ஸோ பாருங்கள். ஸோ வெங்காயத்தை வதக்கிட்டு ஹாஃப் டன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு இடித்து இந்த வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஸோ மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி போட்டு வச்சிடணும். ஸோ சிம்மில் வச்சுருங்க கேஸு. ஸோ சிம்லேயே தான் இந்த கேரட் பொரியல் வேகணும். ஒரு 3 to 5 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடிட்டு சிம்லேயே வேக வைங்க. இப்போ தட்டு திறந்து பார்த்திங்கன்னா கேரட் வெந்திருக்கும். ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு பொரியல் ஆற வச்சுட்டு சாதம் மாறினா விட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம். இது கூட எக்கு பாயில் பண்ணியும் கொடுக்கலாம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதாங்க. இப்போ கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தில் கலந்துடலாம். அவ்வளோதாங்க, கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்ப் டேஸ்ட்டில் வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. until then see you, tata, bye bye.